ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் முனிஸ் டிஎன்பிசி அகாடமி. இப்போ நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம தமிழ் பார்த்துட்டோம், ஜிஎஸ் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு டெய்லி ஒரு திருக்குறள் வித்து மீனிங்கோடு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஓகேவா? நீங்கள் தனியாக திருக்குறளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு திருக்குறள், ஓகேவா? டெய்லி ஒன்று நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கான பொருளும் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தனியாக கொண்டு போய் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. சைட் பை சைடாக அது முடித்த மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, திருக்குறளில் தான் யூனிட் 8க்கும் சரி தமிழ்லையும் சரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு படித்த மாதிரியும் ரொம்ப இது பண்ணி படிக்கணுன்றது தேவை கிடையாது. டெய்லி காலையில் ஒன் டைம் மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே சரியாயிடும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதிகாரம் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகாரம் 8 அன்புடைமை பார்க்க போகிறோம். இது எந்த பிரிவில் வரும் அப்படின்னா அறத்துப்பாலில் வரும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஃபஸ்ட்டு பாட்டு அதிகாரம் 8 அன்புடைமையில் ஃபஸ்ட்டு பாட்டு என்ன அப்படின்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு வைக்க முடியாது. அன்பிற்கு உரியவரின் துன்பம் காணும் போது கண்ணீர் துளியாக அது வெளிப்பட்டு விடும். அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஒருத்தர், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அப்போ அதோட எக்ஸ்போசர் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. யார் மேலே நம்மளுக்கு அன்பு இருக்கோ அவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது, அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம கண்ணீரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர் துளி வந்துடும். அதை தாழ்பால் போட்டு அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு வைக்க முடியாது. அன்பிற்கு உரியவரின் துன்பம் காணும் போது கண்ணீர் துளி வழியாக அது வெளிப்பட்டு விடும். ஓகேவா? இதே மாதிரி டெய்லி ஒரு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள் முடிச்சுட்டு திருக்குறள்லேருந்து நம்ம பேசிக் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு நான் டீச் பண்ணி தர்றேன். திருக்குறளுக்குன்னு தனியாக ஒரு குட்டி நோட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதிகாரம் அதாவது இங்கே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 8வது அதிகாரம், அது அன்புடைமை. அன்புடையில் முதல் திருக்குறள் இந்த திருக்குறள். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த 25th அதிகாரம் இருக்குல்ல, எல்லா அதிகாரமும் முடிச்சுட்டு அதில் என்னென்ன குறளில் என்ன அணி பயின்று வருது, அதில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதும் தனியாக உங்களுக்கு நான் வீடியோ தரேன். ஸோ திருக்குறள் அப்படின்றது தனி பார்ட்டாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தமிழ்லேயும் வராது, ஜிஎஸ்லேயும் வராமல் இது தனியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறோம்ல அது மாதிரி. ஓகேவா? ஸோ இது நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கான திருக்குறள் இதுதான். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, ஸ்டார்ட் பண்ணுறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.